ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் தமிழ் பார் சேனல். வாங்க இன்றைக்கி ப்ளூபெர்ரி பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி அண்ட் கிரேப்ஸும் கூட இருந்துச்சு, அதை கூட எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன், ஒரு பனானா. ஆப்பிள் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. பனானாவை கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டே நான் சோக் பண்ணி சியா சீட்ஸும் பாதாம் பிசின் நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ஏன்னா இங்கே ரசக்கிழமை நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதில் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் போடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நான் ஆப்பிள் போடுறேன். நல்லா ஆப்பிளை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சாச்சு, இந்த அதையும் போட்டாச்சு. அடுத்தது பனானாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பெர்ரிஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். என்கிட்ட கிரேப்ஸ் இருந்துச்சு, ஸோ கிரேப்ஸும் கூட அதில் 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல சியா சீட்ஸு, பாதாம் பிசின், அதுவும் கூட அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஸ்மூத்தி மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் போடல, இதில் ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் போட்டு அடிச்சிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அடித்தாச்சு, நம்ம கிளாஸ் ஜாரில் ஊற்றிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஜானுக்குட்டிக்கு ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேடம் இப்போ தான் குடிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கான். ஸோ லாஸ்ட்டாக ஹஸ்பண்டுக்கும் கூட கொடுத்தாச்சு, அவங்களும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.